ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் ஹாரர் படமாக வெளியான கிரேட் ஒயிட் வாட்டர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜியா ஒரு விடோவர். இவங்களுடைய மறைந்த கணவருடைய நினைவுகளை ரீலிவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக புளோரிடாக்கு வந்து ஒரு ஸ்கூபா டைவிங் ட்ரிப் போறாங்க. அதே நேரத்தில் கடல்ல போடப்பட்ட $multi-million கொக்கைன் சரக்கை எடுக்கிறதுக்காக ட்ரக் கார்ட்டல் பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிகவரி மிஷன்ல ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க் பாத்தீங்கன்னா அந்த பகுதிக்கு வருது. இந்த ரிகவரி மிஷன்ல ஜியாவும் பாத்தீங்கன்னா மிக்ஸ்அப் ஆகுறாங்க. யார் அந்த சரக்கை எடுக்க ட்ரை பண்ணாலுமே அவங்கள அந்த ஷார்க் கொன்னுடுது. இந்த சூழல்ல சர்வைவலுக்காக ஜியா என்ன செஞ்சாங்க, இவங்களால அங்கிருந்து உயிரோடு திரும்ப வர முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஷார்க் வர்சஸ் ட்ரக் கார்ட்டல் அப்படின்ற இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா புதுசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏஞ்சலா கோல் பாத்தீங்கன்னா ஒரு லைக்கபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஷார்க்கான அந்த சிஜி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஷார்க் ஆக்ஷன் சீக்வன்ஸ் குறைவா தான் இருக்கு இந்த படத்துல. வீக்கான ஸ்கிரிப்ட் அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே இதான் நடக்கும் அப்படின்றது நீங்க கெஸ் பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. படத்துல பெருசா எக்ஸைட்டிங்கா எந்த ஒரு விஷயமே இல்ல அப்படின்றதா மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் டீசென்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. கிரேட் ஒயிட் வாட்டர்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3.5 out of 10.